அன்புள்ளம் கொண்டோரே வணக்கம். என்னையும் என் மனைவி சோபாவையும் வாழ வைத்த உங்கள் பொன்னான கரங்களில் இன்று என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறேன். அவனையும் அன்போடு அணைத்து நெஞ்சார வாழ்த்த வேண்டும் என்று இறைவன் பெயரால் இனிமையாய் வேண்டுகிறேன். வணக்கம். எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். தப்பா? என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். தப்பா? அப்பு, இது என்ன அப்பு? இதாமாப்ல செட்டப். ஐயோ என்று காலேஜுக்கு டைம் ஆச்சு. உன் சைக்கிள் கொஞ்சம் நிறுத்துறேன். அதுக்கு வேற ஆள பாரு. உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன். இருந்தாலும் நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற. உடல் இந்த உயிர் உனக்கு அர்ப்பணம். தம்பி, என்ன சார்? சாரிப்பா, இன்னையில இருந்து உன்னை வேலைக்கு வர வேண்டான்னு மேனேஜிங் டைரக்டர் சொல்ல சொல்லி. விஜய் தவிர மத்த எல்லாரும் மரியாதையா அவங்கவுங்க கிளாஸுக்கு போங்க. இத பாருமா, நானா யாத்தி வம்புக்கு போறதில்ல. தானா வர வம்ப விடவும் போறதில்ல. நமக்கு மட்டும் என்னன்னு எல்லாரும் ஒதுக்கி போயிட்டு இருந்தா இந்த சமுதாயத்தை யாரா காப்பாத்துறது? ஏண்டா, இந்த பங்கு மார்க்கெட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு அந்த கோட்டீஸ்வரம் பிள்ளையா நீ? கள்ளம் கபடம் தெரியாத என் பிரியாவை கெடுத்து கழுத்தை நெரிச்சு கொண்டு காலேஜ் கேம்பஸ்ல போட்ட அந்த கொலைக்காரனை அழிச்சிட்டு வர போறேன். நீங்க என்ன செய்வீங்களோ, எப்படி செய்வீங்களோ, நாளை காலையில நாளைய தீர்ப்பு பத்திரிகை வெளிவந்தாங்க. 1000 எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும். நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும். புயல் சீறி வரும் தடைச்சங்கள் யாவுமே மீறி வரும். இந்த நாட்டுக்கு நாளைய தீர்ப்பினை கூறிவிடும். யார் பேர் வந்திருக்கு? விஜய், உன் பேர் வந்திருக்கு. எல்லாத்திலுமே உன் பேரை எழுதி வச்சுட்டு போயிருக்காமா. நாட்டின் பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைத்து 80 கோடி மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்திருக்கும் அருண் மேத்தாவிற்கும் மந்திரி சுந்தரமூர்த்திக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம். ஆனா புரட்சி தோத்தாதா சரித்திரமே கிடையாது. கூட்டி கழிச்சு பார், கணக்குல சரியா வரும்.